கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த பதிவில் சவுல் ராஜாவுடைய மனைவியை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு சவுல் ராஜாவை குறித்து தியானிக்க போகிறோம். 3 பகுதிகளாக தியானிக்க போகிறோம். முதலாவது சவுலை தெரிந்து கொள்ளுதல், இரண்டாவது சவுலை ராஜாவாக ஏற்படுத்துதல், மூன்றாவது சவுல் ராஜாவுடைய வீழ்ச்சி குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி என்னைத்தான் தள்ளினார்கள் என்று கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறாரு, இஸ்ரவேல் ராஜா வேண்டும் என்று கேட்கிறாங்க. அவர்கள் சொல்லுகிறது செய். சாமுவேலை, உன்னை அல்ல, நான் அவர்களை ஆளாதபடி என்னை தள்ளினார்கள் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, தேவனை இஸ்ரவேல் ஜனங்க தள்ளுவதற்கு வைத்த காரணம் 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சாமுவேலை பார்த்து சொல்றாங்க, இதோ நீர் முதிர் வயது உள்ளவராய் இருக்கிறீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழியில நடக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, தேவனை இஸ்ரவேல் தள்ளுவதற்கு 2 காரணத்தை சொல்றாங்க. சாமுவேலே, உனக்கு வயதாயிடுத்து, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வழியில நடக்கல, நியாயத்தை புரட்டி பரிதானம் வாங்கி அவர்கள் பக்கம், அதாவது தீர்ப்பு செய்கிறத பார்க்கிறேன். ஆகவே எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க இந்த இடத்துல கேட்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலுக்கு ராஜாவை கொடுப்பது தேவனுக்கும் சரி சாமுவேலுக்கும் சரி பிடிக்கல. ஆகவேதான் ஒரு ராஜா உங்களுக்குள்ள ஏற்படுத்துவானா, அதாவது வருவார்களானா, அதனுடைய விளைவு குறித்து சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த இடத்துல சொல்லுகிறார். என்ன விளைவு என்றால், திரும்ப சொல்லுகிறேன், இஸ்ரவேலுக்கு ராஜாவை கொடுப்பது தேவனுக்கும் சரி சாமுவேலுக்கும் சரி விருப்பம் இல்லை. ஆகவேதான் ஒரு ராஜா வந்தா என்னென்ன விளைவு உங்களுக்கு நேரிடும் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலை எச்சரிக்கிறார். தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன விளைவு முதல்ல வைக்கிறார்னா, அதாவது உங்கள் பெண் பிள்ளைகளை அடிமையாக ராஜா எடுத்துக்கொண்டு சமையல் வேலைக்கு அவர்கள் என்ன பண்ண பயன்படுத்துவார்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக 14ஆம் வசனத்துல உங்கள் தோட்டத்தின் விளைச்சலிலும் மிருக ஜீவன்களின் பலனிலும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, விளைச்சலின் முதற் பலனா இருக்கட்டும், மிருக ஜீவன்களின் முதற் பலனா இருக்கட்டும், கர்த்தருக்குரியதா இருக்கணும். இதுதான் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வாசிக்கிறோம். முதல் புல்லறுப்பு ராஜாக்குரியது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, வருஷத்துல 2 போகம் பயிரிடுவாங்க இஸ்ரவேல் ஜனங்க. போகம், அதான் புல்லறுப்பு என்று சொல்லப்படுகிறது. அது ராஜாக்களுக்கு போய் சேர்ந்துடும். காரணம், ராஜாவுக்கும் ராஜாவின் அரண்மனையில் வேலை செய்கிறவர்களுக்கும் மற்றும் தேசத்தை காக்கிற காவலாளிகளுக்கும் ஆகாரமா இருக்கும்படி முதல் புல்லறுப்பை ராஜா கொண்டு போயிடுவான். 2வது போகம் தான் இஸ்ரவேல் ஜனங்க எடுத்துக்கொள்வாங்க. இதைதான் சாமுவேல் தீர்க்கதரிசி, ஒரு ராஜா உங்களுக்குள்ள வந்தா என்ன விளைவெல்லாம் இருக்கும் என்று முதற்காரியம் சொல்றாரு. அவன் உங்கள் பெண் பிள்ளைகளை அடிமையாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சமையல் செய்யும்படியாய் ஏற்படுத்திக் கொள்ளுவான் என்று சொல்லுகிறார். 2வது, தோட்டத்தின் முதல் பலனிலும் மிருகத்தின் முதல் பலனிலும் அவன் எடுத்துக்கொள்ளுவான் என்று சொல்லிட்டு 18ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலும் முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலும் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று எச்சரிக்கிறார். ராஜா வந்த நிமித்தமா இப்பேற்பட்ட கஷ்டங்களை படுகிறோமே என்று சொல்லி தேவனிடத்துல நீங்க முறையிடுவீங்க, ஆனாலும் கர்த்தர் கேட்க மாட்டார் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி எச்சரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இப்போ சவுலை குறித்து ஒரு 3 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். சவுல் என்று சொன்னா
பெரியவன் என்று பொருளாக இருக்கிறது. முதலாவது காரியம், சவுல ராஜாவாக தெரிந்து கொள்ளுதல். 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, சவுல் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர், அவர் தகப்பனார் பெயர் கீஸ், மகா பராக்கிரமசாலியாக இருந்தார் என்று சொல்லி 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 2வது காரியம், தேவ பிள்ளைகளே, சவுல் மிகவும் அழகு உள்ளவரும் மிகவும் உயரமாகவும் எல்லா இஸ்ரவேலும் சவுலுடைய தோள்பட்டைக்கு கீழே இருந்தார்கள் என்று சொல்லி 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சவுல் தகப்பனருடைய கழுத காணல. ஆகவே சவுலும் சவுலுடைய வேலைக்காரனும் கழுதையை தேடி போறாங்க. கழுதை கிடைக்காத பட்சத்துல சவுலின் வேலைக்காரன், இந்த ஊர்ல ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அவரிடத்துல போனா நமக்கு கழுதையை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுவார் என்று சொன்ன உடனே, தேவ பிள்ளைகளே, இதை ஏற்கனவே தேவன் சவுலிடத்துல சொல்லியிருந்தார். கழுதை காணவில்லை என்று வருகிறவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று ஏற்கனவே சொல்லி இருந்ததுனாலதான் சவுலும் சவுலுடைய வேலைக்காரனும் சாமுவேலை போய் பார்க்கும்போது, சாமுவேல் 2 பேரையும் இரவு இங்க தங்குங்கள் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, சவுலை ராஜாவாக ஏற்படுத்துதல். 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, சவுல ரகசியமாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சவுல் இதுக்கு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு என்ன பணி, என்ன ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவரிடத்துல கிருபை கேட்கணுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்ததான இந்த பெரிதான ஊழியத்தை, சின்ன ஊழியமும் பெரிய ஊழியமும், கர்த்தர் என்ன ஊழியத்தை கொடுக்கிறாரோ, கர்த்தாவே அதுக்கு என்ன தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, அதை நிறைவேற்ற கிருபையும் தயவும் தாங்கப்பான்னு சொல்லி கர்த்தரிடத்துல நம்மனா அதை நிறைவேற்றுவதற்கு கிருபைகளை கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவ பிள்ளைகளே, சவுலுக்கு பின்பதாக வந்த சாலமோன் ராஜாவான பிற்பாடு ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே, என்னை ராஜாவா ஏற்படுத்தியிருக்கிற இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு, நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்ட உடனே கர்த்தருக்கு இது ஆச்சரியமாய் காணப்பட்டது. ஆகவே சாலமோன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சாலமோனுக்கு நம்ம ஆண்டவர் கொடுத்ததை பார்க்கிறோம். ஆக இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு என்ன உலக வேலையா கூட இருக்கட்டும், அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைங்க அதை கிருபையை கேட்கணும். கர்த்தருடைய ஊழியத்தை கொடுக்கிறாரா, அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவரிடத்துல கிருபை கேட்கணும். 1 சாமுவேலின் புத்தகம் 12:13 ஆகவே தான் சவுலை தேவனால நம்மனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 2வது காரியத்தை பார்த்தோம், ராஜாவாக நம்மனா அபிஷேகம் பண்ணுகிறார். இதற்கு சவுல் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து அதை நிறைவேற்றுவதற்கு அவர் கிருபை கேட்டு இருக்கணும். கேட்காதவராக காணப்பட்டார். 3வது தேவ பிள்ளைகளை, சவுலுடைய வீழ்ச்சி குறித்து பார்க்க போகிறோம். முதல் காரியம், 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8-12 வரைக்கும் ஆசாரியன் செய்ய வேண்டியதை சவுல் துணிந்து போயினவனா பலி செலுத்துகிறத பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், போய் கில்கால்ல காத்துரு, நான் பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டு நீ என்ன ராஜபாரம் பண்ண வேண்டும் என்பதை உனக்கு சொல்லுவேன் என்று சவுலுக்கு சொல்லி அனுப்புகிறார். சாமுவேல் வருவதற்கு காலம் தாமதமான உடனே துணிந்து போயிட்டு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை சவுல் ராஜா செய்கிறார். இது வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, 2வது 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் வாசித்து பார்ப்போம்னா 17 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சவுலை பார்த்து சொல்லுகிறார், நீர் உம்முடைய பார்வைக்கு அற்பமான காரியம் செய்தது என்ன? ராஜாவை ஆக்கினதுக்கு தெரிந்து கொண்டதுக்கு கர்த்தனவனா இங்க கஷ்டப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, 2வது காரியம், ஆண்டவர் சொல்றாரு, அமலேக்கர் ஒருத்தரையும் விட்டு வைக்காத, குழந்தைகள் முதற்கொண்டு
அரசன் வரைக்கும் ஒருத்தரையும் விட்டு வைக்காத சங்காரமாக்கு என்று சொல்லுகிறார். காரணம், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க வரும்போது முத வழிமறைத்தவங்க எதிரியாக காணப்பட்டவங்க அமலேக்கர் தான். இதை சவுல் என்ன பண்ணா, ஆண்டுடைய விருப்பத்தை நம்மனா நிறைவேற்றாதவராக காணப்பட்டார். தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய விருப்பத்தை நம்ம இடத்துல சொல்லும் போது நாம் அதை உடனே நம்மனா நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது காரணம். மூன்றாவது, 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவது, 1 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 18 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, அதை 85 ஆசாரியர்கள் என்ன பண்ண அவர் கொலை செய்தார். நான்காவது காரியம், தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் யார் எழும்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் நம்மனா தள்ளி விடுகிற தேவனாக இருக்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், முதல் காரியம், அதாவது ஆசாரியர் செய்ய வேண்டிய வேலையை சவுல் செய்தார். இரண்டாவது, தேவனுடைய விருப்பத்தை சவுல் நிறைவேற்றல. மூன்றாவது, சவுலை விட்டு பரிசுத்த ஆவியான் விலகிட்டாரு. நான்காவது, 85 ஆசாரியர்கள் என்ன பண்ணா கொலை செய்தார். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிறல கர்த்தர் தள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐந்தாவது, தேவ பிள்ளைகளை, 1 சாமுவேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை நோக்கி நம்ம போகிறார். சிலர் இன்னமும், அதாவது நாள் நட்சத்திரம் பார்க்கிறது, ராகாலம் யமகண்டம் கணித்து செய்கிற வேலையை ஊழியக்காரரும் சரி கர்த்தருடைய பிள்ளைகளும் செய்வார்கள்னா அவர்களின் கர்த்தர் நம்மளை புறக்கணித்து தள்ளுகிறவராக இருக்கிறார். அந்த பாவத்தை சவுல் ராஜா கடைசியாக நம்மளை செய்கிறது 1 சாமுவேல் 28:7 அஞ்சனம் பார்க்கிற சிறிய நம்மனை பார்க்க போகிறார். ஆகவேதான் 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ ராஜாவா இருக்காதபடி நான் உன்னை புறக்கணித்தேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, சவுலுடைய வீழ்ச்சியை குறித்து நாம் பார்த்தோம். இன்னொரு காரியமும் சொல்லும்படியா விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா, தாவீதை கொலை செய்யும்படி முயற்சித்த காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 27ஆம் அதிகாரம் வரைக்கும் தாவீதை கொலை செய்யும்படி அவர் முயற்சித்த காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 21 முறை தாவீதை கொலை செய்யும்படியா சவுல் முயற்சித்தார். 5 முறை சவுலே தாவீதை நேரடியாக கொலை செய்யும்படியா புறப்பட்டு வருகிறார். தேவ பிள்ளைகள், 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல ஏவல் ஆட்களை அனுப்புகிறார் தாவீதை கொல்லும்படியாய். தாவீதுடைய மனைவி மீகால் ஜன்னல் வழியாக தாவீதை இறக்கி விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆக 1 சாமுவேல் புத்தகத்திலிருந்து 18ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும் தாவீதை கொலை செய்கிற முயற்சியில 21 முறை கொலை முயற்சி செய்கிறார். 5 முறை சவுலே நேரடியாக தாவீதை கொலை செய்யும்படியா புறப்பட்டு போகிறார். அதில் ஒரு சில உதாரணங்களை சொல்லும்படியா விரும்புகிறேன். மலஜலம் கழிக்கும்படியா அவர் சவுல் ஒதுங்கும் போது அவருடைய சால்வு தொங்கலை கட் பண்ணின்னு தாவீது போகிறத பார்க்கிறோம். பிற்பாடு பாளையத்தில் இருக்கும்போது அவர் கைகோலும் அதை தண்ணீர் சொம்பை எடுத்துக்கணும் தாவீது போகிறது பார்க்கிறோம். இது போல 5 முறை நேரடியாகவே சவுல் தாவீதை கொல்லும்படியாக புறப்பட்டு வருகிறார். 3 முறை ஈட்டி எடுத்து தாவீதை அடிக்கிறார். அதாவது நூல் இழையில தாவீது இந்த இடத்துல தப்பிவிக்கப்படுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, சவுலை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், சவுல் தடம் புரண்ட ஊழியத்தை செய்தார். கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்யாம தான் விருப்பத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொண்ட நிமித்தமாக பரிசுத்த ஆவியானோரும் விலகிட்டாரு. கர்த்தரும் ராஜாவா இராதபடி புறக்கணிச்சிட்டாரு. பிற்பாடு நரகத்துக்கும் போனார் என்று சொல்லி, பாதாளம் போனார் என்று சொல்லி இந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு என்ன ஊழியத்தை என்ன கிருபையை கொடுக்கிறாரோ
ஆண்டவரே அதை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாங்கப்பா, அதை நிறைவேற்ற என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, அதை நிறைவேற்ற அனுதினமும் என்ன ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு ஆண்டுடைய பிள்ளைங்க செய்யணுங்க. நான் அவங்கள போல செய்யணும், நான் இவங்கள போல செய்யணும் என்ற நினைவை நம்முடைய சிந்தையிலிருந்து எடுப்போம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிக்கலாம். தேவ கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்னம் எங்களோடு இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.